இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. போதகர் ரீகன் கோமேஷ் அவர்கள் 1980 டிசம்பர் 9 ரவி கோமேஷ் தம்பதியருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவரோடு பிறந்தவர்கள் 2 மூத்த சகோதரர்கள். இவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தை ரவி கோமேஷ் அவர்களும் இவரது தாயும் கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவரது தந்தை தீயணைப்பு துறையிலும் இவரது தாய் மருத்துவத் துறையிலும் இருவரும் அரசாங்க அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார்கள். 3 பிள்ளைகளையும் கவனிக்க முடியாததால் 3 மாத குழந்தையாய் இருந்தபோது ரீகன் கோமேஷ் அவர்களை வளர்ப்பதற்காக கோவில்பட்டியில் இருந்து தூத்துக்குடியில் இருக்கும் அவரது பாட்டியிடம் கொடுக்கப்பட்டார். அவர் 9 மாத குழந்தையாய் இருந்தபொழுது எதிர்பாராத சோக நிகழ்வு அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டது. போலியோவினால் தாக்கப்பட்டு 2 கால்களும் இடது கையும் செயலிழந்து போனது. என்ன செய்வதென்று அறியாமல் குடும்பத்தார் பதறிப்போனார்கள். அப்படியே பாட்டி வீட்டிலேயே வளர்ந்தார். யோவான் 9 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த வசனம் பிற்காலத்தில் இவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறியது. இவரை பள்ளிக்கு அவரது பாட்டி கொண்டு செல்ல முடியவில்லை. அதனால் 1ஆம் வகுப்பு போனார், 2ஆம் வகுப்பு போகவில்லை, 3ஆம் வகுப்பு போனார், 4ஆம் வகுப்பு பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இவ்வளவுதான் இவரது கல்வி அறிவு. சினிமா பாடல்களை பாடுவதே அவரது வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படியாய் இவரது இளமை பருவம் போய்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தந்தை, தாய், சகோதரர்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். இவரது தந்தை ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களோடு சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக ஊழிய காரியங்களை செய்து வந்தார். சபைகளையும் ஆரம்பித்தார். போதகர் ரீகன் கோமேஷ் 15 வயது ஆனபோது மீண்டும் தூத்துக்குடியில் உள்ள பாட்டி வீட்டிலிருந்து கோவில்பட்டிக்கு தன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்தார். 15ஆம் வயதில் அவரது தந்தை வேதத்தை கையில் கொடுத்து வாசிக்கச் சொன்னார். அவரது தாய் அவரிடம் சொன்னது இதுதான், உன் வேலை இது மட்டும்தான். நன்றாய் வேதம் வாசிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த 2ம் தான் வாலிப பருவத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாய் ஆனது. வேதத்தை வாங்கிய அவர் தன் சகோதரர்களோடு ஒரு போட்டி வந்தது. மத்தேயு சுவிசேஷத்தை யார் முதலில் படித்து வசனங்களில் யார் அதிகமாய் கோடு போடுவது என்ற போட்டி அவர்களுக்குள் வந்தது. அப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்தை 2 மணி நேரத்தில் படித்து முடித்தார். இப்படியாய் வேத வாசிப்பையும் தியானத்தையும் ஜெபத்தையும் உண்மையாய் செய்து வந்தார். அவரது 19ஆம் வயதில் அவரது தந்தை ரவி கோமேஷ் அவர்கள் எழுதின பாடல்களுக்கு சரணம் அமைத்து பாடும் பொறுப்பை அவரிடம் கொடுத்தார். அதை உண்மையாய் செய்தார். இதுவே அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாடல்களை எழுதுவதற்கும் அதன் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கும் இன்றும் வல்லமையான ஊழியங்களை செய்து கொண்டிருப்பதற்கும் காரணமாய் அமைந்தது. இப்படி குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தேவன் நாமம் மகிமைக்காய் வாழ்ந்து உண்மையாய் ஊழியம் செய்து வருகிற ஐயா போதகர் ரீகன் கோமேஷ் அவர்களை ஜூவிட்டர் சார்பாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 27, 28, 29 இப்படியாய் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்படியாய் நம்முடைய தேவன் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நம்மளை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமானவைகள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை முழுமையாய் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். குறையுள்ளவர்களையும் நிறைவாய் நடத்துகிற தேவன் நிறைவாய் இருக்கிற நம்மளையும் இன்னும் நிறைவாய் நடத்துவார். ஆமேன்.